இந்த வீடியோவில் உள்ள நூலில் பேசிக் சங்கிலி போகிறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிடுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். உள்ள நூலில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு முடிச்சு இப்படி போட்டுடணும். இப்படி விரலில் வச்சு ஒரு சுற்றி இப்படி இழுத்து ஒரு முடிச்சு போட்டுடணும். இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டுருங்க. அடுத்தது ஊசி எப்படி வாங்கணுன்னா, இது பேர் குரோஷா ஊசி. குரோஷா ஊசியில் 13, 14 நம்பர் ஊசி வாங்கினீங்கன்னா போதும். மீதி ஊசி கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சைஸ் ஊசினா போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வாங்கும்போது என்ன பண்ணணும், இந்த இடத்த இப்படி வச்சு பார்க்கணும். இந்த பட்டையாக இருக்குது பார்த்திங்களா, இந்த பட்டையாக இருக்கிறத இப்படி வச்சு பார்த்தோம்னா இந்த கொக்கி மாதிரி இருக்கிறது கரெக்டாக இதுக்கு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். சிலதில் இந்த இடம் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி நவுந்து இருக்கும். அது நமக்கு பின்னும்போது ஈஸியாக வராது. அதனால் அதை பார்த்து வாங்கிக்கோங்க ஊசி வாங்கும்போது. இந்த நூலில் நார்மலாக நம்ம முடிச்சு போடுவோமில்ல, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு முடிச்சு மட்டும் இப்படி போட்டுக்கோங்க. லூஸாக போட்டுட்டு இந்த ஊசியை எடுத்து இதுக்குள்ளார விட்டு இப்படி டைட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், மீதி உள்ள நூலை இந்த ஒரே ஒரு விரலில் இப்படி சுற்றிக்கணும். ஒரு 5-6 தடவை சுற்றினா போதும். நிறைய சுற்ற தேவையில்ல. ஒரு 5-6 தடவை இந்த மாதிரி சுற்றிட்டா போதும். சுற்றிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த ஊசி இருக்குது இல்லை, இது மேலே இப்படி வச்சு அப்படியே ஒரு சுற்று இப்படி சுற்றணும். சுற்றிட்டு இதுக்குள்ளே இழுத்துங்க. இழுத்துட்டு கொஞ்சம் லூஸாக ஃபஸ்ட் டைம் போடுறதுனால டைட்டாக இப்படி வச்சு போட வேணாம். அதுக்கப்புறம் போட கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக வச்சு அப்படி இழுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் போடும்போது இந்த அளவு கொஞ்சம் லூஸ் விட்டுக்கலாம். லூஸ் விட்டுட்டு இந்த நூல் மேலே ஊசி இப்படி வச்சு அப்படியே ஒரு சுற்றணும். சுற்றிட்டு அப்படியே இழுத்துடணும். இந்த மாதிரி இழுத்துட்டு இந்த அளவு லூஸ் வச்சுக்கோங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் லூஸ் வேணுனாலும் இந்த அளவுக்கு வச்சு இப்படி இழுத்து இந்த இடத்துல இப்படி இழுக்கணும். நம்ம இப்படி இழுத்துட்டு வரும்போது இந்த விரல்லேருந்து நம்ம சுற்றி வச்சுருக்கிறோம்ல, அதை கொஞ்சம் நம்ம இப்படி இழுத்து விட்டுக்கலாம். ரொம்ப லூஸ் கொடுக்குற மாதிரினாக்கா ஒரு சுற்று இப்படி சுற்றிட்டு இப்படி டைட்டாக வச்சுக்கணும். டைட்டாக வச்சுட்டு இப்படி ஒரு சுற்றிட்டு இப்படி இழுக்கணும். இந்த தான் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பார்க்கணும். உள்ள நூலில் ஃபஸ்ட்டு நீங்கள் சங்கிலி போட்டு பார்க்கணுன்னா இது தான் ஃபஸ்ட்டு செஞ்சால் தான் மற்ற எல்லா டிசைனும் நம்ம எதுவாக இருந்தாலும் பின்னலாம். இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கரெக்டாக இந்த கொக்கி மாதிரி உள்ளது மேல் பக்கம் இப்படி இருக்கணும். இப்படி மேல் பக்கமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சுற்றிட்டு நம்ம இப்படி இழுக்கும்போது அந்த கொக்கி சைடாக அப்படியே இழுத்துடணும். இந்த மாதிரி இழுத்துட்டோம்னாக்கா சங்கிலியே ஃபஸ்ட்டு நல்லா சிக்காமல் உரி வேறு இப்படி இழுக்கும்போது என்ன ஆகும், வேறு இன்னொரு நூலில் மாட்டி இழுக்கும். அந்த மாதிரிலாம் இழுக்காத அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். சங்கிலி நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் வேறு மாடல்லாம் இருக்குது. அதெல்லாம் மாடல்லாம் போட கற்றுக்கலாம். அது எப்படின்னு சொல்லித்தரேன் அப்புறமா. இந்த மாதிரி இப்படி சங்கிலி போடணும். லூஸ் விட்டு போட்டோம்னா இந்த மாதிரி சங்கிலி கொஞ்சம் பெருசாக இருக்கும். லூஸ் விடாமல் கொஞ்சம் டைட் பண்ணி போட்டோம்னா இந்த மாதிரி இந்த மெத்தடில் இருக்கும். ஃபஸ்ட்டு கற்றுக்கிறவங்க லூஸாகவே விட்டு போடலாம். போட்டு நல்லா இந்த மாதிரி சும்மா உட்காந்துருக்கிற சமையல்லாம் இதை போட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈஸியாக போட வரும். போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம், இதை இப்படி இழுத்தோம்னா சரசரன்னு அப்படியே பிரிஞ்சிடும். இந்த மாதிரி இழுத்தோம்னா அப்படியே பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த நூல்லையே கூட போட்டு பார்க்கலாம். ஃபுல்லும் எல்லாத்தையுமே போட்டுட்ருக்கணும் இல்லை, கொஞ்சம் நூலில் மட்டும் போட்டு பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. இந்த இடத்துலையும் இப்படி பின்னிட்டே வரும்போது இந்த இடத்துலையும் கையை இப்படி நவுத்தி இந்த இடத்துல இப்படி கிரிப்பாக பிடிச்சிக்கணும். அடுத்தது இந்த இடத்துல இப்படி பின்னிட்டே வரும்போது இந்த நூல் கொஞ்சம் தீந்துருச்சுதுன்னும் போது என்ன பண்ணிக்கணும், ஒரு இது இப்படி எடுத்து விட்டுடலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இல்லைன்னா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.